இதை நான் உனக்கு தருகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவன் ஆஃபர் செய்த அந்த பொருள் டாங்சனிற்கு ரகசியமாக மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. அவனிடமிருந்து உண்மையிலேயே இவ்வளவு மதிப்புமிக்க ஒன்று கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த மிரியட் சோல் பிளட் பேர்ல் முத்தை திருப்பிக் கொடுத்தது அவரது ஒரு ஆழமான திட்டத்தின் பகுதிதான். ஆனால் அதன் மூலம் இத்தகைய ஒரு பரிசை அவனிடமிருந்து பறிப்போம் என்று அவர் ஊகித்திருக்கவில்லை. அந்த திறவுகோல் மட்டுமே மதிப்புமிக்கதல்ல, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் கற்பனை செய்ய முடியாதவை. குறிப்பாக அவரது 10,000 மடங்கு பெருக்கும் சக்தியால் இது மிகப்பெரிய செல்வத்திற்கான வழியாக அமையும். உள்ளுக்குள் குதூகலமாக இருந்தாலும் டாங்சன் வெளியே எவ்வித சலனமும் காட்டாமல், ஏதோ ஒரு பழைய உடைந்த சாவியை காட்டி என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா என்று கேட்டார். கொள்ளையர் தலைவன் வெட்கத்தால் முகம் சிவந்தான். அந்த சாவி ஹெவன்லி நெதர்பாஸ் உள்ளே நுழைக்கும் அனுமதிக்கும் என்பது உண்மைதான். ஆனால் உள்ளே நுழைந்தால் மட்டும் புதையல் கிடைக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. மேலும் அந்த இடம் திறக்க இன்னும் சிறிது காலம் ஆகும் என்பதால் அந்த சாவியை மதிப்புமிக்கதாகவும் கருதலாம் அல்லது முற்றிலும் பயனற்றதாகவும் கருதலாம். கூடுதலாக 40 லட்சம் உயர்தர ஸ்பிரிட் கிறிஸ்டல்கள், இது நிச்சயமாக போதுமானதாக இருக்கும் என்று கொள்ளையர் தலைவன் பற்களை கடித்தபடி மிகுந்த மனவேதனையுடன் சொன்னான். அந்த இரத்தமுத்திற்காக அவன் தனது மொத்த சொத்தையும் இழந்து கொண்டிருந்தான். டாங்சன் இப்போது மனதிற்குள் அகலமாக சிரித்துக் கொண்டிருந்தார். சரி, ஏதோ ஓரளவுக்கு பரவாயில்லை. இது நமது முதல் சந்திப்பு என்பதால் இதை ஒரு நட்பிற்கான தொடக்கமாக கொள்வோம். கொள்ளையர் தலைவன் ஒரு போலியான புன்னகையை உதிர்த்தபடி உள்ளுக்குள் சபித்துக் கொண்டிருந்தான். ஒரு சாவி மற்றும் 40 லட்சம் உயர்தர ஸ்பிரிட் கிறிஸ்டல்கள் கொடுத்த பிறகும் டாங்சன் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்கிறாரே, ஒரு மனிதன் எவ்வளவு திமிராக இருக்க முடியும்? ஆனால் அவனால் வேறு என்ன செய்ய முடியும்? சண்டையிட்டால் வெல்ல முடியாது. இரத்தமுத்து மிக முக்கியம். எனவே கொள்ளையர் தலைவன் இந்த இழப்பை தாங்கிக் கொண்டே ஆக வேண்டும். அவன் அந்த ஸ்பிரிட் கற்களையும் சாவியையும் ஒரு மாய மோதிரத்தில் வைத்து டாங்சனிடம் கொடுத்தான். சிறுவனே, உன்னை நான் நினைவில் வைத்திருப்பேன் என்று பற்களை கடித்தபடி உருமினான். அந்த இரத்தமுத்தை உரிய இடத்தில் ஒப்படைத்த பிறகு மீண்டும் வந்து டாங்சனை தீர்த்து கட்ட அவன் அப்போதே முடிவு செய்தான். டாங்சன் மர்மமாக புன்னகைத்தார். சென்று வாருங்கள் தலைவரே, உங்கள் பயணம் பாதுகாப்பாக அமையட்டும். அத்தியாயம் 70. ஷீமின் மாளிகையை அடிபணிய வைத்தல், ஓநாயை வீழ்த்த புலியை ஏவும் தந்திரம். அந்த மேக கப்பல் கண்ணிலிருந்து முழுமையாக மறைந்த பிறகு ஷீமின் ஷோடி பறந்து வந்தார். அவரது முகத்தில் குழப்பம் நிறைந்திருந்தது. எஜமானரே, அந்த இரத்தமுத்தை நீங்கள் ஏன் அவனிடம் கொடுத்தீர்கள்? அவர்கள் அதை ஏதோ தீய காரியத்திற்காக பயன்படுத்தப் போகிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறதே. டாங்சன் ஷோடியை பார்த்து பெருமூச்சு விட்டார். நீ திருத்த முடியாத அளவுக்கு அப்பாவி. அதை தராமல் இருந்தால் அவன் ஒரு வெறிபிடித்த நாயைப் போல நம்மை தாக்கியிருப்பான். நிலைமை மோசமானால் நான் தப்பித்து விடுவேன். ஆனால் உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன நினைத்தாய்? உங்கள் உயிர்களை வீணாக தூக்கி எறியப் போகிறாயா? ஷோடி பேச முடியாமல் நின்றார். அவர் மீண்டும் ஏதோ சொல்ல முயற்சித்தால் டாங்சன் குறுக்கிட்டார். அந்த இரத்தமுத்து தீயது என்றும் கொள்ளையர் தலைவன் ஏதோ கெட்ட காரியம் செய்யப் போகிறான் என்றும் நீ நினைக்கிறாய், சரியா? உன்னை போன்ற ஒரு சாதாரண அறிவுள்ளவளுக்கே இது புரிகிறதென்றால் நான் இதை யோசித்திருக்க மாட்டேன் என்று நினைக்கிறாயா? அவன் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும். அதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தினமும் தீமையை அழிப்பேன் என்று கத்திக்கொண்டு திரியும் ஒரு தர்மவான், அதாவது ரைட்டியஸ் ஹீரோ ஆக நான் இருப்பேன் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? அப்படிப்பட்டவர்களெல்லாம் இப்போது சுடுகாட்டில் எலும்புக்கூடுகளாக கிடக்கிறார்கள். எல்லாவற்றையும் தீவிரமாக எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை எவ்வளவு சலிப்பாக இருக்கும். ஷோடி வாயடைத்து போனார். டாங்சனின் ஒவ்வொரு வாழ்க்கையும் அவரது முந்தைய நம்பிக்கைகளை சுக்குநூறாக உடைத்தது. ஷோடி ஒரு காலத்தில் நீதியை காப்பேன் என்று லட்சியங்களுடன் இருந்தார். ஆனால் யதார்த்தம் அவருக்கு ஒரு பலத்த அடியை கொடுத்தது. டாங்சன் சொல்வதுதான் சரி ஷோடி என்று ஷீமின் காயங்களுடன் அங்கே பறந்து வந்தார். டாங்சன் தனது உயிரை பணயம் வைத்து நம்மை காப்பாற்றவில்லை என்றால் நாம் இந்நேரம் மாண்டியப்போம். பிளாக் டிராகன் தலைவனின் முன்னால் நிற்கும் தைரியமே சாதாரண மனிதர்களுக்கு வராது. டாங்சன் உரக்க சிரித்தார். தலைவர் ஷியோங்கிங் என்னை ரொம்பவே புகழ்கிறார்கள். உங்கள் உடல்நிலை சரியில்லை, இந்த மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு மாத்திரையை நீட்டினார். ஷியோங்கிங் புன்னகையுடனே எங்கள் மாளிகையிலும் மாத்திரைகள் என்று சொல்ல வந்தவர் அந்த மாத்திரையை பார்த்ததும் அப்படியே உறைந்து போனார். டாங்சனின் கையில் இருந்த அந்த மாத்திரை மிக நேர்த்தியாக உருண்டையாக அபூர்வமான நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. இது ஒரு உயர்தர ஹெவன்லி மாத்திரை. ஷியோங்கிங்கின் இதயம் வேகமாக துடித்தது. இத்தனை ஆண்டுகளில் அவர் எத்தனையோ பார்த்திருக்கிறார். ஆனால் ஒரு ஹெவன்லி தர மாத்திரை எவ்வளவு அரியது என்பது அவருக்கு தெரியும்.
ஒரு ஹெவன்லி தர ரசவாதியால் மட்டுமே இதை உருவாக்க முடியும். ஆனால் டாங்சனின் கையில் இருந்தது அந்த வகுப்பிலேயே மிக உயர்ந்த ரகத்தை சேர்ந்தது. அவரது குடும்பத்தில் எர்த் கிரேடு மாத்திரைகளே இல்லை. ஹெவன்லி மாத்திரை என்பது எட்டாக்கனி. இது ஒரு சிறிய அன்பு பரிசு என்று டாங்சன் புன்னகைத்தார். ஷோடி ஏற்கனவே என்னை எதுமானராக ஏற்றுக்கொண்டார். இப்போது நமது குடும்பங்கள் இணைந்துள்ளன. நமது ஒத்துழைப்பு சுமூகமாக இருந்தால் இன்னும் பெரிய நன்மைகள் உங்களை தேடி வரும். ஷியோங்கிங்கின் கண்கள் சுருங்கின. டாங்சனின் வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த ஆழமான பொருளை அவர் உணர்ந்தார். ஒத்துழைப்பா? அது என்ன வகையான ஒத்துழைப்பு? மறுத்தால் என்ன நடக்கும்? மேலோட்டமாக டாங்சன் ஒரு மாத்திரையை தருகிறார் என்று தெரிந்தாலும் உண்மையில் அவர் ஷியோங்கிங்குக்கும் ஒட்டுமொத்த ஷீமின் மாளிகைக்கும் ஒரு வாய்ப்பை தருகிறார். அவர்கள் மறுத்தால் டாங்சன் அவர்களை இரக்கமில்லாமல் கொன்றுவிடுவார் என்பதில் ஷியோங்கிங்குக்கு சந்தேகம் இல்லை. அந்த பயங்கரமான கொள்ளையர் தலைவனையே ஒரு பொம்மை போல ஆட்டியவர் ஒரு சாதாரண மனிதராக இருக்க முடியாது. ஷியோங்கிங்குக்கு வேறு வழி தெரியவில்லை. அவர் ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டு ஆழமாக தலைவணிந்தார். தகுதியற்றதாக இருந்தாலும் ஷீமின் மாளிகை இன்று முதல் தலைவர் டாங் அவர்களுக்கு தனது விசுவாசத்தை உறுதியளிக்கிறது. டாங்சனின் புன்னகை இன்னும் பிரகாசமானது. விசுவாசமா? அவ்வளவு முறைப்படி பேச வேண்டாம். நாம் இப்போது ஒரு குடும்பம் போலத்தான். ஷியோங்கிங் கசப்பான ஒரு புன்னகையை உதிர்த்தார். டாங்சன் இளமையாக இருந்தாலும் அவர் மிகவும் நிதானமானவர் மற்றும் இரக்கமில்லாதவர். அவர் மனிதர்களில் ஒரு நிஜமான டிராகன். இந்த உலகில் உயிர் வாழ ஒருவருக்கு என்ன தேவை? வளங்கள், தொடர்புகள் மற்றும் இரக்கமின்மை. ஒவ்வொரு வெற்றியாளரின் பின்னும் ஆயிரக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்கும். யாரும் கைகளை கழுவாமன் உச்சாணி கொம்புக்கு போக முடியாது. ஷியோங்கிங் அந்த மாத்திரையை விழுங்கினார். சில நிமிடங்களிலேயே அவரது காயங்கள் பாதி அளவு குணமடைந்தன. தலைவர் டாங் அவர்களே, அந்த கொள்ளையர் தலைவனிடம் இப்போது இரத்தமுத்து இருக்கிறது. அவன் ஏதோ பெரிய சதி செய்ய போகிறான். நாம் என்ன செய்ய வேண்டும்? டாங்சன் வானத்தில் மிதக்கும் மேகங்களை பார்த்தபடி கண்களை சுருக்கினார். கவலைப்படாதீர்கள். அவன் இன்னும் அதிக காலம் உயிர் வாழ மாட்டான். நீங்கள் எப்போதும் போல இருங்கள். யாராவது கேட்டால் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிடுங்கள். ஷியோங்கிங்கின் முதுகெலும்பில் ஒரு நடுக்கம் பரவியது. சரி, எனக்கு புரிகிறது. டாங்சன் சிரித்தார். எனக்கு இன்னும் சில வேலைகள் இருக்கின்றன. டாங்சன் அங்கிருந்து விடை பெற்றார். நான் திரும்பி வரும்போது ஷோடியை இன்னும் வலிமையானவளாக மாற்றுவேன் என்று கூறிவிட்டு அவர் மறைந்தார். பிளாக் டிராகன் கொள்ளையர் முகாமிற்குள் அந்த சிறுவன் இந்த தலைவனை இவ்வளவு அவமானப்படுத்திவிட்டானே, உன்னை சும்மா விடமாட்டேன் என்று பிளாக் டிராகன் தலைவன் ஆத்திரத்தில் கத்தினான். சுற்றியிருந்த கொள்ளையர்கள் பயத்தில் ஊடினர். அவன் ஒரு ரகசிய சாவியையும் 40 லட்சம் ஸ்பிரிட் கிறிஸ்டல்களையும் இழந்ததில் இரத்தம் கசியும் வேதனையில் இருந்தான். சிறுவனே, நீ மிகவும் அப்பாவி. நான் அந்த இரத்தமுத்தை ஒப்படைத்த பிறகு உன்னுடைய ஒட்டுமொத்த வம்சத்தையே அழிப்பேன் என்று கூறிவிட்டு அவன் ஒரு டோக்கனை எடுத்து தனது ஆன்ம சக்தியை அதற்குள் செலுத்தினான். அதில் கருப்பு ஆடை அணிந்த ஒரு முதியவரின் உருவம் தோன்றியது. முதியவரே, இரத்தமுத்து தயாராக உள்ளது என்று தலைவன் மண்டியிட்டு கூறினான். நல்லது, நான் இதோ வருகிறேன் என்று அவர் மறைந்தார். டாங்சென்னை எப்படி சித்திரவதை செய்வது என்று அவன் கற்பனை செய்து கொண்டிருந்த போது அந்த மேசையின் மேலிருந்த மாய மோதிரத்தில் ஒரு சிறிய ஒளி மின்னியதை அவன் கவனிக்கவில்லை. வானத்தில் ஷூபிங் தியானத்தில் இருந்தபோது திடீரென கண்களை திறந்தான். இளவரசனின் மோதிரத்திலிருந்து ஒரு அதிர்வு வருகிறது. இவ்வளவு காலம் கழித்து உன்னை தேடி பிடித்து விட்டேன். அனைவரும் புறப்படுங்கள். ஷூ குலத்தின் மேக கப்பல் சாதாரண கப்பல்களை விட 10 மடங்கு வேகத்தில் கொள்ளையர் முகாமிற்கு மேல் வந்து நின்றது. நீ இங்கேயே ஒளிந்து கொண்டு ஷூ குலத்திடமிருந்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தாயா? அனைவரையும் கொல்லுங்கள். யாரையும் உயிரோடு விடாதீர்கள். ஷூ குலத்தின் நிபுணர்கள் முகாமிற்குள் புகுந்து கொள்ளையர்களை கொன்று குவித்தனர். பிளாக் டிராகன் தலைவன் அதிர்ச்சியில் வெளியே வந்து, யாரெங்கே, சாவுங்கள் என்று தன் புலி நகங்களால் தாக்கினான். ஷூபிங் அதனை எதிர்கொண்டு, ஒரு சாதாரண கொள்ளையர் முகாமில் ஒரு 5ஆம் நிலை நிபுணரா? இங்கே ஏதோ மர்மம் இருக்கிறது என்று உணர்ந்தான். வெளியே ஒரு பாறையின் மேல் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்த டாங்சன் புன்னகைத்தார். எனது தந்திரம் வெற்றி பெற்றுவிட்டது. ஷூபிங்கும் கொள்ளையர் தலைவனும் கடுமையாக போரிட்டனர். கொள்ளையர் தலைவனிடம் இருந்த அரக்க ஆற்றலை கண்ட ஷூபிங், நீயும் தியானி நகரில் இருந்த அந்த அரக்கனும் ஒன்றுதான், உன்னை விடமாட்டேன் என்று உக்கிரமாக தாக்கினான். இவர்களது சண்டை நிலத்திலும் விண்ணிலுமாக தொடர்ந்தது. இதனிடையில் ஷூ குலத்தை சேர்ந்த ஒரு வீரன் முகாமிற்குள் நுழைய முற்பட்டான். டாங்சன் உடனடியாக கருப்பு ஆடை அணிந்து முகத்தை மறைத்துக்கொண்டு தனது ஆற்றலை அரக்க ஆற்றலாக மாற்றிக்கொண்டார். அவர் அந்த ஷூ குல வீரனை பின்தொடர்ந்தார். அந்த வீரன் கவனக்குறைவாக இருந்தபோது டாங்சன் தனது வாளால் அவன் நெஞ்சை பிளந்தார். அவனது மாய மோதிரத்தை பறித்துவிட்டு அதிலிருக்கும் ஆன்ம முத்திரையினால் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக அந்த மோதிரத்தை உடைத்து நொறுக்கினார்.
பின்னர் டாங்சன் கொள்ளையர் தலைவனின் அறைக்குள் புகுந்தார். அங்கே மேசையின் மேல் அந்த மாய மோதிரம் இருந்தது. பதற்றத்தில் தலைவன் அதனை எடுக்க மறந்துவிட்டான். டாங்சன் அதனை திறந்து பார்த்தபோது உள்ளே அந்த மிரியாட் சோல் பிளட் பேர்ல் பத்திரமாக இருந்தது. அதை எடுத்துக்கொண்ட அவர் அங்கிருந்த மற்ற மாத்திரைகளையும் ஸ்பிரிட் கற்களையும் சுருட்டிக் கொண்டார். டாங்ஸின் நீண்ட நேரம் தேடியும் சில ஸ்பிரிட் கற்களையும் மருத்துவ மாத்திரைகளையும் மட்டுமே கண்டெடுத்தார். சாகுபடியாளர்களை பொறுத்தவரை மதிப்புமிக்க பொருட்களை எப்போதும் தங்கள் உடலிலேயே வைத்திருப்பார்கள் என்பது அவருக்கு தெரியும். அவர் கிளம்ப முற்பட்டபோது வெளியே சண்டையிடும் சத்தம் கேட்டது. கிழவன் ஜியாங் இறந்துவிட்டான், சாபத்திற்குரிய அரக்கர்களே, நீங்கள் சாகப்போகிறீர்கள் என்று அதிர்ச்சியான குரல்கள் கேட்டன. ஜன்னல் வழியாக பார்த்தபோது சூக்குல மூத்தவர் ஒரு அரக்கநிலை வீரனுடன் மோதுவதை கண்டார். இன்னும் 2 கொழுத்த பன்றிகள் என்று டாங்சென்னின் கண்கள் வேட்டை சிறுத்தையைப் போல மின்னின. அவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட வேகத்தில் அரக்க வீரன் ஜன்னலை உடைத்துக்கொண்டு அறைக்குள் விழுந்தான். அவனுக்கு பின்னால் சூக்குல வீரன் ரத்தம் கக்கியபடி உள்ளே நுழைந்தான். உள்ளே விழுந்த அரக்கன் எழுவதற்கு முன்பே டாங்சென் பின்னால் இருந்து தனது வாளால் அவனது மெரிடியன்களை பிளந்தார். அவன் ஒரு முனகல் கூட இல்லாமல் அங்கேயே செத்தான். உள்ளே நுழைந்த சூக்குல வீரன் இதை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தான். நீ யார் என்று அவன் கேட்பதற்கு முன்பே டாங்சென் தனது வாளை சுழற்றினார். டீமன் பிளேட், மைண்ட் ஷேட்டரிங் ஃப்ரென்சி. அறை மீண்டும் நிசப்தமானது. டாங்சென் அமைதியாக வாளிலிருந்த இரத்தத்தை துடைத்துவிட்டு இருவரின் மாயமோதிரங்களையும் எடுத்துக்கொண்டார். அத்தியாயம் 72. என்னால் சொல்ல முடிந்தால் நான் ஏன் இன்னும் முகமுடி அணியப் போகிறேன்? டாங்சென் நிழலிலிருந்து வெளிப்படும் கொலையாளியைப் போல செயல்பட்டார். சில நிமிடங்களில் அவர் 3 ஜோடி நிபுணர்களை கொன்று குவித்தார். சூ குலத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் அரக்க பிரிவை சேர்ந்தவர்கள் என அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு ஆத்திரத்தில் மோதிக்கொண்டனர். எங்கள் சூ குலத்தினரை கொன்ற அரக்கர்களே, உங்களை விடமாட்டோம் என்று சூ குலத்தினர் கத்தினர். டாம்சென் இதை கண்டு மகிழ்ந்தார். 2 புலிகள் சண்டையிட்டால் ஒன்று கண்டிப்பாக காயமடையும் என்பது அவருக்கு தெரியும். அரக்கர்கள் தங்களது ஆன்மாவையே எரித்து சூக்குலத்தினரை தாக்கினர். பதிலுக்கு சூக்குலத்தினரும் தங்கள் ஆன்மாவை எரித்து போரிட்டனர். சண்டை கொடூரமாக மாறியது. ஒரு அரக்கன் சாகும் தருவாயில் தன்னைத்தானே வெடிக்கச் செய்து கொண்டு சூக்குல வீரனையும் தன்னோடு அழைத்துச் சென்றான். இறுதியில் உயிருடன் இருந்த 6 வீரர்களும் ஆன்மீக ஆற்றல் முழுமையாக தீர்ந்து தரையில் விழுந்தனர். டாங்சென் ஒரு பேயைப் போல முன்னே பாய்ந்து இருவரின் தலைகளை துண்டித்தார். நீ யார் என்று எஞ்சியிருந்த சூக்குல வீரன் அலறினான். உன் யமன் என்று கூறி அவனது தலையையும் கொய்தார். டாங்சென் யோசித்தார். சூக்குலத்தின் வலிமையை முழுமையாக பார்த்த பிறகு முகமுடி அணிவதே நல்லது. பாதுகாப்பாக இருப்பது எப்போதும் சிறந்தது. இப்போது 10 சூக்குல நிபுணர்களும் இறந்துவிட்டனர். கடைசியாக இருந்த 2 அரக்கர்கள் டாங்சென் மீது பாய்ந்து தற்கொலை தாக்குதல் நடத்த முற்பட்டனர். ஆனால் டாங்சென் ஒரு பிணத்தை அவர்கள் மீது வீசிவிட்டு பின்வாங்கினார். பூம்! இரத்தமும் சதையுமாக அவர்கள் வெடித்து சிதறினர். இந்த அரக்கர்கள் ஏன் எப்போதும் தங்களை தாங்களே வெடிக்கக் கொள்கிறார்கள்? இது அறிவியலுக்கே ஒவ்வாதது என்று முணுமுணுத்தபடி அனைத்து மோதிரங்களையும் சேகரித்தார். சூ பயானிடம் கற்ற பாடத்தால் எதற்கும் துணிந்து அனைத்து மோதிரங்களையும் உடைத்து அழித்தார். எல்லாம் பணம். இந்த மோதிரங்களுக்குள் ரகசிய முத்திரைகளை வைத்து என்னை இப்படி பயமுறுத்துகிறார்களே என்று எரிச்சலடைந்தார். இப்போது முகாமில் அனைவரும் மடிந்துவிட்டனர். மேலே வானத்தில் 5ஆம் நிலை நிபுணர்களான சூ பிங்கும் கொள்ளையர் தலைவனும் இன்னும் மோதிக்கொண்டிருந்தனர். டாங்சென் அங்கிருந்து கிளம்ப பார்த்தார். ஆனால் சட்டென்று நின்றார். அந்த 5ஆம் நிலை நிபுணர்களின் மோதிரங்கள் மீது அவருக்கு ஒரு கண் இருந்தது. ஆனால் அவர் இன்னும் பலவீனமாக உணர்ந்தார். அவர்கள் சாகும் நிலையில் இருந்தாலும் அவர்களிடம் என்ன ரகசிய ஆயுதங்கள் இருக்குமோ? டாங்சென்னின் மனதிற்குள் ஒரு சிறு பிசாசு தொடர்ந்து தூண்டிக் கொண்டிருந்தது. அதிர்ஷ்டம் துணிச்சலானவர்களுக்கே சாதகமாக இருக்கும். தற்போது அந்த 2 நிபுணர்களுக்கும் டாங்சென்னின் இருப்பு பற்றி தெரியாது. சரியாக திட்டமிட்டால் ஒரு தீர்க்கமான தாக்குதலை தொடுக்க முடியும். பயந்தவன் பட்டினி கிடப்பான், துணிந்தவன் அரசாழ்வான் என்று பற்களை கடித்தபடி அவர் ஒரு முடிவெடுத்தார். அவரது திட்டத்தின் முதல் படி ஷின்டென்சிங் நிலைக்கு முன்னேறுவது. யுவான்ஹான் நிலையில் இருப்பது மிகவும் பலவீனமானது. மேலும் 5ஆம் நிலை நிபுணர்களின் ஆன்மீக உணர்வு மிகவும் கூர்மையானது. எனவே முதலில் சாகுபடி நிலையை உயர்த்த வேண்டும். டாங்சென் உடனடியாக கொள்ளையர் முகாமின் ஆழமான பகுதிக்குச் சென்று அங்கிருந்த ஒரு ரகசிய அறையை கண்டுபிடித்தார். அந்த அறை பிளாக் டிராகன் தலைவனுடையது. அங்கு அடர்த்தியான அரக்க ஆற்றல் நிறைந்திருந்தது. சாதாரண வீரர்கள் அங்கு நுழைந்தால் ஆன்மா சிதைந்து மரணமடைவார்கள்.
ஆனால் டாங்சனின் ஹெவன்லி டெமான் பாடி டிஸ்மேண்ட்லிங் தந்திரம் அந்த ஆற்றல் அனைத்தையும் உறிஞ்சி அறையை சுத்தப்படுத்தியது. பின்னர் அவர் தனது தண்ணி கல்லை வெளியே எடுத்தார். சூகுலம் தண்ணி நகரை அழிப்பதற்கு முன்பே அவர் ஒரு எலியை பெருக்க செய்து சுரங்கம் தோண்டி இந்த கல்லை திருடியிருந்தார். அத்தியாயம் 71. முன்னேற்றம். ப்ரீநேட்டல் நிலையின் 3 மலர்கள். டாங்சன் ஏற்கனவே வாள் மற்றும் கத்திவீச்சில் முழுமை பெற்றிருந்தார். ஆனால் அவர் ஒரு சாதாரண முன்னேற்றத்தை விரும்பவில்லை. அமைப்பு துணையுடன் முழுமையான வளர்ச்சியை அவர் விரும்பினார். அவர் ஹெவன் கிறிஸ்டல்களை குவித்து வைத்து தண்ணி கல்லின் மேல் கை வைத்தார். பூம்! அவரது உடல் அதிர்ந்தது. அவர் ஒரு நெருப்பு கடலுக்குள் இருப்பதைக் கண்டார். இன்ஃபினிட் பாடி தந்திரத்தை செயல்படுத்தி அந்த நெருப்புச் சாரத்தை உறிஞ்சத் தொடங்கினார். தண்ணி கல்லின் சக்தி குறைவதைக் கண்டதும் அவர் தனது துருப்புச்சீட்டை பயன்படுத்தினார். 10,000 மடங்கு பெருக்கத்தை செயல்படுத்து என்று அவர் கர்ஜித்தபோது அந்த தண்ணி கல் வெறித்தனமாக அதிர்ந்தது. நெருப்பு ஆற்றல் 10, 100, 1000 என 10,000 மடங்கு அதிகரித்தது. டாங்சென்னின் உடலுக்குள் எரிமலை குழம்பு பாய்வது போல் இருந்தது. அவரது கருமையான தலைமுடி இரத்த சிவப்பாக மாறியது. ஃபயர் இன்சைட் மற்றும் ஃபயர் ஃபோர்ஸ் ஆகிய அனைத்தும் மிக குறுகிய காலத்தில் அல்டிமேட் பெர்ஃபெக்ஷன் நிலையை எட்டின. அந்த ரகசிய அறை பிளாக் டிராகன் தலைவனால் 5ஆம் நிலை நிபுணர்களின் தாக்குதலை தாங்கும் வகையில் கட்டப்பட்டதால் தப்பியது. இல்லையெனில் அந்த ஆற்றல் வெடிப்பிற்கு அது இந்நேரம் தரைமட்டமாக இருக்கும். டாங்சென் இப்போது நெருப்பின் முழுமையான சக்தியை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்டார். நெருப்பாற்றலில் முழுமை பெற்ற பிறகும் டாங்சென் தனது பயிற்சியை நிறுத்தவில்லை. அவர் அந்த அக்கினி அதிர்வுகளை அடக்கிவிட்டு யான் சாரத்தை சேகரிக்கத் தொடங்கினார். ஒரே மணி நேரத்தில் நெருப்பு, யான் ஆற்றல் மற்றும் அரக்க ஆற்றல் ஆகிய 3ஐயும் ஃபோர்ஸ் அல்டிமேட் பெர்ஃபெக்ஷன் நிலைக்கு உயர்த்தினார். இப்போது முன்னேறு என்று அவர் கர்ஜித்தபோது அவரை சுற்றியிருந்த லட்சக்கணக்கான ஹெவன் கிறிஸ்டல்கள் ஒரே நேரத்தில் நொறுங்கி தவிடுபடியான ஆன்மீக ஆற்றல் அலைகளாக அவரது உடலுக்குள் பாய்ந்தது. சாதாரண வீரராக இருந்தால் இந்த அழுத்தம் மெரிடியன்களை சிதைத்திருக்கும். ஆனால் டாங்சென்னிற்கு இது ஒரு பொருட்டே அல்ல. அவர் தனது ஆன்மீக ஆற்றலை இரத்த ஓட்டத்துடன் கலந்து கொதிக்க வைத்தார். அவரது தலையின் மேல் ஒரு இரத்த சிவப்பு நிற ஜேட் மலர் உருவானது. அதைத் தொடர்ந்து தங்கம் போன்ற ஜொலிக்கும் மலர் உருவானது. இப்போது மிக கடினமான ஆன்ம மலர் உருவாக்க வேண்டிய தருணம். 99% வீரர்கள் இந்த ஆன்ம மலரை உருவாக்க முடியாமல் தவிப்பார்கள். ஆனால் டாங்சென்னின் ஆன்ம சக்தி ஏற்கனவே 10,000 மடங்கு பெருக்கமடைந்து 5,000 லீ வலிமையை கொண்டிருந்தது. சாதாரண நிபுணர்களுக்கு 100 லீ இருப்பதே பெரிய விஷயம். வானவில்லின் 7 நிறங்கள் கொண்ட ஆன்ம மலர் மெதுவாக உருவானது. 3 மலர்களும் ஒன்றிணைந்து சுழலத் தொடங்கியது. அவரது உடலுக்குள் இருந்த ஆன்மீக ஆற்றல் மிரமற்ற வெளிப்படையான ப்ரீநேட்டல் ஆற்றலாக மாறியது. இதுதான் ப்ரீநேட்டல் நிபுணர்களின் உணர்வா என்று வியந்த டாங்சன் தனது உள்ளங்கையில் ஒரு நெருப்புச் சுடரை உருவாக்கினார். இப்போது அவர் உணர்ந்த வலிமைக்கு முன்னால் அவரது பழைய யுவான்கான் நிலை வெறும் தூசுக்கு சமம். அவரது தகுதி பட்டியலில் இப்போது இன்ஃபினிட் ஹோலி பாடி, 5,000 லீ ஆன்ம சக்தி மற்றும் 3 விதமான ஆற்றல்களில் அல்டிமேட் பெர்ஃபெக்ஷன் என்ற அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டன. அத்தியாயம் 74. நிதானமாக இருங்கள் சூபிங் வாடியவரே, நான் உங்களுக்கு உதவ வந்திருக்கிறேன். வானத்திலிருந்து 2 உருவங்கள் பயங்கர சத்தத்துடன் தரையில் வந்து விழுந்தன. சூபிங் மூச்சிறைக்க நின்றார். அவரது முகத்திலும் மார்பிலும் 5 ஆழமான நகக்கீறல்கள் இருந்தன. அந்த காயங்களின் மேல் அரக்க ஆற்றல் சுருண்டு அவரது சதையை கிழித்து கொண்டிருந்தது. கொள்ளையர் தலைவனும் சூபிங்கும் மரணப் போராட்டத்தின் விளிம்பில் இருந்தனர். டாங்சென் இப்போது புதிய ப்ரீநேட்டல் வலிமையுடன் போர்க்களத்தில் நுழைய தயாராகிவிட்டார். அரக்க ஆற்றலின் நச்சுத்தன்மை உடனடியாக அகற்றப்படாவிட்டால் அந்த காயங்கள் ஒருபோதும் ஆறாது. சூபிங்கின் ஆடைகள் இப்போது கருஞ்சிவப்பு நிறத்தில் நனைந்திருந்தன. அவரது இதழ்கள் வெளிரி உயிர் சக்தியற்றுப் போயின. ஒரு 5ஆம் நிலை நிபுணருக்கு இத்தகைய காயங்கள் ஏற்படுவது நினைத்து பார்க்க முடியாதது. மறுபுறம் கொள்ளையர் தலைவனின் நிலை இன்னும் மோசமாக இருந்தது. அவனது வலது மார்பு பகுதி சிதைந்து சதைகள் கிழிந்து தொங்கின. அரக்க ஆற்றலின் கவசம் மட்டும் இல்லை என்றால் அவன் இந்நேரம் இறந்திருப்பான். எங்கள் திட்டத்தை உன்னால் தடுக்க முடியும் என்று கனவு காணாதே என்று அவன் கர்ச்சித்தான். சூபிங் குழப்பமடைந்தார். ஒரு இளவரசனை கொன்று ஒட்டுமொத்த சூகுலத்தையே பகைத்து கொள்ளும் அளவுக்கு அப்படி என்ன ஒரு இரகசிய திட்டம் அது? இருவரும் தங்களின் இறுதி சொட்டு ஆற்றலையும் திரட்டி மோதிக்கொண்டனர். இருவர் வாயிலிருந்தும் இரத்தம் பீரிட்டது. யார் முதலில் ஒரு சிறு துளி ஆற்றலை திரட்டுகிறார்களோ அவரே இந்த போரில் வெற்றி பெறுவார் என்ற நிலை உருவானது. அந்த தருணத்தில் ஒரு இடி முழக்கம் போன்ற குரல் கேட்டது. அரக்கனே, உனது ஆணவம் இத்துடன் முடிகிறது.
சாவிற்கு தயாராகு. வானத்திலிருந்து ஒரு சூரியனைப் போல பிரகாசிக்கும் தேஜசுடன் ஒரு உருவம் இறங்கியது. அவன் வெள்ளை உடை அணிந்து கையில் ஒரு ராஜனாக வாளை ஏந்தியிருந்தான். அவனது முகம் பொலிவுடன் கம்பீரமாக காணப்பட்டது. பெரியவர் சூப்பிங் அவர்களே, கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு உதவ வந்துள்ளேன் என்றான் அந்த வாலிபன். சூப்பிங் ஆச்சரியமும் சந்தேகமும் அடைந்தார். நீ யார் என்று அவர் கேட்க, நான் கின்யாங் தேசத்தை சேர்ந்த தற்காப்பு கலைஞர் லூ கின்யாங். இந்த பக்கம் வந்தபோது அரக்க ஆற்றலை உணர்ந்து விசாரிக்க வந்தேன் என்றான். இது வேறு யாருமல்ல, முகமூடி அணிந்த டாங்சென் தான். இரு நிபுணர்களும் சோர்வடைந்திருந்ததால் அவனது வேடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. கின்யாங் தேசம் தூய்மையான யான் ஆற்றலுக்கு பெயர் பெற்றது. டாங்சென் இப்போது அந்த ஆற்றலை மிக சரியாக வெளிப்படுத்தினார். சூப்பிங்கின் சந்தேகம் தணிந்தது. இருவரும் சேர்ந்து கொள்ளையர் தலைவனை தாக்கினர். முன்னோர்களின் உயிரை பறித்த அரக்கனே, அழிந்து போ என்று டாங்சென் ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். அவனது வாழ்வீச்சு மலைகளை பிளப்பது போலிருந்தது. டாங்சென்னின் யான் ஆற்றலின் முழுமையைக் கண்டு சூப்பிங் வியந்து போனார். கொள்ளையர் தலைவன் நிலைகுலைந்தான். அந்த பெரியவர் இன்னும் வரவில்லையே, நான் சாகக்கூடாது என்று கத்திய அவன் தனது தலையில் ஒரு கருப்பு ஊசியை குத்திக் கொண்டான். சோல் சீலிங் டீமன் நீடல். அவன் தனது உயிரையே பணயம் வைத்து தனது முழு வலிமையையும் மீண்டும் பெற்றான். அவனது சிதைந்த மார்பு பகுதி மீண்டும் உருவானது. அவனது தாக்குதல் இப்போது வெறித்தனமாக இருந்தது. டாங்சென் மற்றும் சூப்பிங் இருவரும் தற்காப்பு நிலைக்கு தள்ளப்பட்டனர். டாங்சென் தனது உண்மையான பலத்தை மறைத்து கொண்டு போரிட்டார். சூப்பிங் இப்போது வேறு வழியின்றி தனது இறுதி ஆயுதத்தை எடுத்தார். அவர் தனது வலது கையை அசைக்க ஒரு கருப்பு நிற ஈட்டி, பிளாக் ஸ்பியர், உருவானது. சூப்பிங்கின் உள்ளங்காயில் ஒரு கருப்பு நிற ஈட்டி உருவானது. இளைஞனே, இன்னும் சற்று நேரம் மட்டும் தாக்குப்பிடி என்று அவர் கத்தினார். அந்த ஈட்டி அடர் கருப்பு நிறத்தில் மர்மமான வேலைப்பாடுகளுடன் இருந்தது. அது தோன்றிய அந்த நொடியே சுற்றியிருந்த ஆன்மீக ஆற்றல் அனைத்தும் அந்த ஈட்டியை நோக்கி ஈர்க்கப்பட்டது. ஒரு பயங்கரமான அதிர்வு அந்த இடத்தையே சூழ்ந்தது. டாங்சென் அதை கண்டதும் நிச்சயமாக அவனிடமும் ஒரு துருப்புச் சீட்டு இருக்கிறது என்று நினைத்து கொண்டார். அந்த ஈட்டி தன் மீது பாய்ந்தால் தப்பிவது கடினம் என்பதை அவர் உணர்ந்தார். ஆனால் வெளியே பேசும்போது, கவலைப்படாதீர்கள் சூப்பின் பெரியவரே, எனது பிணத்தை தாண்டாமல் இந்த அரக்கன் உங்களை நெருங்க முடியாது என்று வீரமாக முழங்கினார். சூப்பிங் மகிழ்ச்சியடைந்து, நல்ல இளைஞன், இந்த அரக்கனை வீழ்த்திவிட்டால் உனக்கு சூக்குலத்தின் சிறப்பு விருந்தினர் கமாண்டர் பதவியை வழங்குவேன் என்றார். இந்த பதவி கிடைத்தால் சூக்குலத்தின் உதவியை எப்போது வேண்டுமானாலும் பெறலாம். டாங்சென் உள்ளுக்குள் சிரித்துக்கொண்டே வெளியே மிகுந்த மகிழ்ச்சியடைந்தது போல நடித்தார். உங்கள் தாராள மனதுக்கு நன்றி என்று கூறி தனது வாளை தற்காப்பு நிலையில் உயர்த்தினார். அத்தியாயம் 75. மன்னிக்கவும், நான் ஒரு உளவாளி, அண்டர் கவர் ஏஜென்ட். என்னை தடுக்க முடியும் என்று நினைக்கிறாயா? கனவு காணாதே என்று பிளாக் டிராகன் தலைவன் கர்ச்சித்தான். சூப்பிங்கின் கையில் இருந்த ஈட்டி அவனுக்கு அச்சத்தை அளித்தாலும் இப்போது அவன் முழு பலத்துடன் இருந்ததால் தயங்கவில்லை. அவனது நகங்கள் மின்னலைப் போல சீறின. டாங்சென் இப்போது ப்ரீநேட்டல் நிலைக்கு முன்னேறி இருந்ததால் அவரது சன்ஸ்வோர்ட் முன்னைவிட அதிக வலிமையுடன் சுழன்றது. யான் ஆற்றல் வெடித்து பாய்ந்து அங்கிருந்த அரக்க ஆற்றலை சுத்தப்படுத்தியது. பிளாக் டிராகன் தலைவனால் டாங்சென்னின் தற்காப்பு வளையத்தை உடைக்க முடியவில்லை. சபிப்பதற்குரிய எலியே, எரிச்சல் ஊட்டுகிறாய் என்று ஆத்திரமடைந்த தலைவன் தனது இறுதி தாக்குதலான டெட் சோல் கிளா தந்திரத்தை செயல்படுத்தினான். காற்று உறைந்து பேய்களின் ஓலம் காற்றில் எதிரொலித்தது. அவன் தனது முழு வலிமையையும் வலது கையில் திரட்டி டாங்சென்னை நோக்கி பாய்ந்தான். அரக்க ஆற்றல் சூழ்ந்த அந்த நகம் இறங்கி வருவதைக் கண்ட டாங்சென் நடுங்கினார். தனது உண்மையான பலத்தை வெளிப்படுத்தினால் சூப்பிங் சந்தேகப்படுவார். வெளிப்படுத்தாவிட்டால் இந்த தாக்குதலிலிருந்து தப்ப முடியாது என்ற இக்கட்டான நிலை. அதே சமயம் சூப்பிங்கின் கையில் இருந்த ஈட்டி பாதிக்கு மேல் பிரகாசிக்கத் தொடங்கியது. அந்த ஈட்டியை செயல்படுத்த தனது முழு உயிர் சக்தியையும் சூப்பிங் தாரை வார்த்து கொண்டிருந்தார். இளைஞனே, தற்காப்பு உன்னுடையது என்று கத்தியபடி சூப்பிங் தனது கடைசி சொட்டு ஆன்மீக ஆற்றலையும் அந்த ஈட்டிக்குள் செலுத்தி தற்காப்பை முற்றிலும் கைவிட்டு அதை எறிந்தார். கருப்பு மின்னலென பாய்ந்த அந்த ஈட்டி பிளாக் டிராகன் தலைவனின் உடலை துளைத்தது. ஒரு பயங்கர வெடிப்புடன் அவனது உடல் இரத்த மேகமாக சிதறியது. அவனது ஆன்மா தப்பிக்க முயன்றபோது ஈட்டியிலிருந்து வெளிப்பட்ட கருப்பு ஒளி அதையும் சுக்குநூறாக கிழித்தது. கொள்ளையர் தலைவன் கொல்லப்பட்டாலும் அவன் ஏவிய அந்த டெட் சோல் கிளா இன்னும் கீழே இறங்கிக் கொண்டிருந்தது. தலைவன் இல்லாததால் அதன் வேகம் குறைந்திருந்தது.
அரக்கன் ஒழிந்தான் என்று சூபிங் நிம்மதி பெருமூச்சு விட்டார். டாங்சன் இதை தடுத்து விடுவார் என்று அவர் நம்பினார். ஆனால் அந்த நொடியில் டாங்சன் ஒரு விகாரமான புன்னகையுடன் அங்கிருந்து மறைந்தார். அடுத்த வினாடி அவர் அந்த அரக்க நகத்தின் மேல் தோன்றினார். சூபிங் அதிர்ச்சியில் உறைந்தார். நீ என்ன செய்கிறாய் என்று அவர் கேட்பதற்குள் டாங்சனை சுற்றியிருந்த அந்த நீதியான யான் ஆற்றல் மறைந்து அடர்த்தியான அரக்க ஆற்றல் வெளிப்பட்டது. அரக்க ஆற்றலா? இது எப்படி சாத்தியம் என்று சூபிங்கின் கண்கள் பிதுங்கின. ஹெவன் டெமான் பாடி டிஸ்ட்ரக்ஷன் மெத்தட். டாங்சனின் கண்களில் கொலைவெறி மின்னியது. அவருக்கு பின்னால் ஒரு கருப்பு சுழல் உருவானது. அந்த சுழலிலிருந்து வெளிப்பட்ட அரக்க ஆற்றல் கீழே இறங்கிக் கொண்டிருந்த நகத்துடன் இணைந்து அதன் வலிமையை 10 மடங்கு அதிகரித்தது. சூபிங் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார். ஆனால் அவரிடம் இப்போது போராட ஒரு துளி ஆற்றல் கூட இல்லை. உண்மையில் நீ யார் என்று அவர் ஆத்திரத்தில் கர்ஜித்தார். டாங்சன் சோகமாக முகத்தை வைத்துக்கொண்டு, மன்னிக்கவும், நான் ஒரு அண்டர்கவர் ஏஜென்ட் என்றார். அந்த ராட்சச நகம் சூபிங்கை நசுக்கியது. சூ குலத்தின் ஒரு மூத்த அதிகாரி அங்கேயே உடல் சிதைந்து ஆன்மா அழிந்து மாண்டார். வானத்திலிருந்து விழுந்த சூபிங்கின் மாய மோதிரத்தை டாங்சன் லாவகமாக பிடித்தார். கொள்ளையர் தலைவனின் மோதிரம், சூபிங்கின் மோதிரம் என இரண்டையும் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பு கருதி அவற்றை உடைத்து நொறுக்கினார். அவர் அங்கிருந்து கிளம்ப முற்பட்டபோது திடீரென உலகம் இருண்டது. விவரிக்க முடியாத ஒரு பயங்கரமான அரக்க ஆற்றல் அந்த இடத்தையே சூழ்ந்தது. ஷேட், ஒரு சூப்பர் எக்ஸ்பர்ட். டாங்சனின் கண்கள் சுருங்கின. விண்வெளியின் பிளவுகளிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் வெளிப்பட்டது. அவர் தரையில் கால் வைத்த அந்த நொடி டாங்சனின் உடல் உறைந்து போனது. இந்த நபரின் சாகுபடி நிலை கற்பனைக்கும் எட்டாத உயரத்தில் இருந்தது. நிச்சயமாக இது யூனிட்டி அல்லது மோனார்க் நிலை வீரராகத்தான் இருக்க வேண்டும். அந்த உருவம் கீழே இறங்கிய மாத்திரத்தில் ஒட்டுமொத்த கோட்டையுமே தரைமட்டமாகி புழுதி படலமாக மாறியது. டாங்சனின் மார்பில் ஒரு பேரிடி விழுந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அந்த உருவம் தனது கருப்பு விழிகளால் டாங்சனை ஏறிட்டு பார்த்தது. தனது அரக்க ஆற்றலை முழுமையாக வெளிப்படுத்தியபடி டாங்சன் பிளாக் டிராகன் தலைவனின் கீழ் பணியாற்றும் 8 தளபதிகளில் ஒருவனான எமோஸ் ஷியாவோ தங்களை வணங்குகிறேன் மூத்தவரே என்று பணிவுடன் கூறினார். வந்திருப்பது அரக்க பிரிவை சேர்ந்த ஒரு மகா சக்தி வாய்ந்த வீரன் என்பதை அவர் உணர்ந்தார். வந்திருந்த அந்த ஷின்மிங் தரையை தனது ஆற்றலால் பிளந்து அங்கிருந்த சூ குலத்தின் ஈட்டியை தனது கைக்கு வர வைத்தார். சூ குலத்தின் ஈட்டியா? அவர்கள் என்னை எதிர்க்க துணிந்து விட்டார்களா? சாவை தேடுகிறார்கள் என்று முணுமுணுத்தவர் டாங்சனிடம் திரும்பி, அது எங்கே என்று கேட்டார். டாங்சன் சற்றும் தாமதமாம் மிரியாட் சோல் பிளட் பர்லை எடுத்து தனது உள்ளங்கையில் வைத்தார். பெரியவரே, எங்கள் தலைவன் வீழ்ந்து விட்டார். நான் சூ குலத்தினருடன் போராடி என் உயிரை பணயம் வைத்து இந்த இரத்தமுத்தை பாதுகாத்தேன். இப்போது உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்றார். இரத்தமுத்தை பார்த்ததும் ஷின்மிங்கின் முகம் சற்று தணிந்தது. மிகவும் நன்று. உனது அரக்க ஆற்றல் மிகவும் தூய்மையாக இருக்கிறது. இக்கட்டான சூழலிலும் நீ காட்டிய விவேகம் எனக்கு பிடித்திருக்கிறது. இனி நீ என்னை பின்தொடரலாம். 100 நாட்களுக்கு பிறகு நைட் டெமான் ஸ்ட்ரீட் பகுதிக்கு வந்து என்னை சந்தி என்று ஒரு கருப்பு டோக்கனை கொடுத்துவிட்டு அவர் அங்கிருந்து மறைந்தார். அத்தியாயம் 76. இரட்டை வேடம், த டபுள் ஏஜென்ட். ஷின்மிங் சென்றவுடன் டாங்சன் நிம்மதி அடைந்தார். இப்போது அவருக்கு ஒரு அதிகாரப்பூர்வ அடையாளம் கிடைத்துவிட்டது. ஆனால் அவர் அங்கிருந்து நகர முற்பட்ட போது ஒரு பச்சை நிற ஆடை அணிந்த நபர் ஒரு பேயை போல அவருக்கு பின்னால் தோன்றினார். யார் நீ? இங்கே என்ன செய்கிறாய்? சூக்குலத்தாரை பார்த்தாயா என்று அதிகாரத்துடன் கேட்டார். அந்த நபர் ஒரு சூக்குல மூத்த அதிகாரியாக இருக்க வேண்டும் என்பதை டாங்சன் உணர்ந்தார். அவரது சாகுபடி நிலையும் ஷின்மிங்குக்கு இணையாக இருந்தது. நான் ஏன் உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று டாங்சன் அலட்சியமாக பதிலளித்தார். திமிர் பிடித்தவனே என்று அந்த அதிகாரி தனது அழுத்தத்தை வெளிப்படுத்த டாங்சன் உடனடியாக சுப்ரீம் யான் ஆற்றலை வெளிப்படுத்தி அதை எதிர்கொண்டார். சுப்ரீம் யான் ஆற்றலா? முழுமையான யான் அதிர்வா என்று அவர் வியந்தார். அரக்கன்களால் இந்த தூய்மையான ஆற்றலை தொடக்கூடாது என்பது அவரது நம்பிக்கை. டாங்சன் ஒரே நேரத்தில் தர்மம் மற்றும் அதர்மம் ஆகிய 2 வழிகளிலும் தேர்ச்சி பெற்றவர் என்பதை அவர் கனவிலும் நினைக்கவில்லை. சிறுவனே, நீ உண்மையில் யார் என்று கேட்ட அந்த அதிகாரியின் துணி இப்போது சற்று மென்மையாக மாறியிருந்தது.